கருவில் சுமந்த தாய்க்கு 1 கோடி ரூபாய் செலவில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்த மகனின் நெகிழ்ச்சி செயலை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மாதம் கருவில் சுமந்து பாலூட்டி சீராட்டி வளர்க்கும் தாயை தள்ளாடும் வயதில் கண்ணில் வைத்து பார்த்து கொள்ள வேண்டிய பிள்ளைகள் ஆதரவின்றி நடுத்தருவில் விட்டுச் செல்லும் அவலச் சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கும் சூழலில் பெற்ற தாய்க்கு கோவில் கட்டி மகிழ்ந்த மகன்களின் நெகிழ்ச்சிச் செயல் அரங்கேறியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் அருகே உள்ள வெளியாரி கிராமத்தைச் சேர்ந்த கருப்பையா முத்துக்காளியம்மாள் தம்பதிக்கு சண்முகநாதன், சரவணன், சந்தோஷ்குமார் என 3 மகன்கள் உள்ளனர். இதில் மூத்த மகன் சண்முகநாதன் புதுக்கோட்டையில் சூடம் தயாரிக்கும் கம்பெனியும், 2வது மகன் சரவணன் மற்றும் 3வது மகன் சந்தோஷ்குமார் சிங்கப்பூரில் பணியாற்றி வருகின்றனர். மூவரையும் தாய் முத்துக்காளியம்மாள் கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வைத்துள்ளார். ஆனால் துரதிருஷ்டவசமாக கடந்த 2021ஆம் ஆண்டு 63வது வயதில் அவர் உயிரிழக்க மகன்கள் தாழாத துயரத்தில் தள்ளப்பட்டனர். தங்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த தாயின் நினைவாக ஏதாவது செய்ய நினைத்த மகன்கள் தங்கள் அன்பு தாய்க்கு கோவில் கட்ட முடிவு செய்தனர். இதற்காக கட்டடக்கலை நிபுணர்களிடம் ஆலோசித்து சுமார் 1 கோடி ரூபாய் செலவில் தங்கள் ஊரிலேயே கோவில் கட்டினர். சுமார் 580 கிலோ எடையில் 5 அடி உயரத்திற்கு தாயின் சிலையை ஐம்பொன்னால் வடிவமைத்து பிரதிஷ்டை செய்தனர். இக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு 4 கால பூஜைகளுடன் யாக வேள்வி நடத்தி வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகளை நடத்தினர். பின்னர் யாகசாலையில் இருந்து கலசங்கள் கோபுரத்திற்கு கொண்டு சென்று புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் உறவினர்கள், கிராம மக்கள் என ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய்க்காக மகன்களின் இந்த செயல் சிவகங்கை மக்களை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் நெகிழச் செய்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.